எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர் நகன்றிடும் நிலை மாறி புவி அகன்றிடும். மலைகள் பெயர் நகன்றிடும் மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை கல்லாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை கல்லாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். என் தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 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 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் கடந்த வாரம் தியானித்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தேசத்தின் ராஜா உசியாவின் மரணம்
ஏசாயாவை மாத்திரமல்ல, தேசத்தில் உள்ள மக்கள் யாவரையும் கடும் துக்கத்திலும் துயரத்திலும் ஆழ்த்தியது. இந்த துக்கமான நேரத்தில் ஏசாயாவுக்கு தேவன் தம்மை தரிசனத்திலே வெளிப்படுத்துகிறார். அந்த தரிசனத்திலிருந்து 3 முக்கியமான குறிப்புகளை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். ஏசாயா தேவனை கண்டான், 2வதாக அவன் தன்னை கண்டான், 3வதாக அவன் தேவனுடைய தேவையை கண்டான். இந்த செய்தியை கடந்த வாரம் தியானித்தோம். அந்த செய்தியின் தொடர்ச்சி அதே வேத பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 வசனங்களில் நாம் முதல் வாரத்திலும் செய்தியை பார்த்தோம், இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். கவனியுங்கள், 2 இடங்களில் நிறைந்திருக்கிறது என்கிற வார்த்தை வருகிறது. முதல் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திர தொங்கலால், அதாவது அவருடைய பிரசன்னத்தால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிறது என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டுகிறேன். நிறைந்திருப்பது என்றால் ஒரு நிறைந்து வழிகிற ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காட்டுகிறோம், முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த நிறைவான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? 3ஆம் வசனம் அதற்குரிய காரணத்தை சுட்டி காட்டுகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமான தேவனுடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை தான் இந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்து வழிகிறதற்கு காரணமாக இருக்கிறது. அன்பானவர்களை, சில அறிமுக வார்த்தைகளை நான் கொடுத்துவிட்டு நான் இந்த செய்தியின் ஆழத்திற்குள்ளாய் நான் கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். பரிசுத்தர் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 3 முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 3 முறை இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 4:8 பார்த்தாலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தேவனது சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறதா 4 ஜீவன்களும் ஓய்வில்லாமல் இரவும் பகலும் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். கவனியுங்கள் அன்பானவர்களே, வேதத்தில் சில வார்த்தைகள் 1 முறை, சில வார்த்தைகள் 2 முறை, மிக சில வார்த்தைகள் 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அதில் வித்தியாசம்? சாதாரண ஒரு படைப்பு, இந்த உலகத்தின் படைப்புகள், மனிதர்கள், மிருகங்கள், இயற்கைகள், இவைகளை குறிப்பிடும் பொழுது ஆண்டவர் 1 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். வெளிச்சம் என்பது 1 முறை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும். படைப்புகள், சிருஷ்டிப்புகள், மிருகங்கள், இயற்கைகள், இவைகளை குறித்தெல்லாம் சொல்லப்படும் பொழுது வேதத்தில் 1 முறை அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனை குறித்து தேவன் மனிதனோடு பேசும் பொழுது, மனிதனை அழைக்கும் பொழுது 2 முறை சில இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சவுலே, சவுலே, சாமுவேலே, சாமுவேலே, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி பல வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. நபர்களை அழைக்கும் போது, நபர்களிடத்தில் பேசும் பொழுது, தேவன் மனிதனோடு கூட இடைப்படும் பொழுது 2 முறை வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்து சொல்லப்படும் பொழுது, உன்னதமான தேவனை குறித்து சொல்லப்படும் பொழுது வார்த்தைகள் 3 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1, 2, 3. 1 என்பது உலக பிரகாரமான சாதாரண சிருஷ்டிப்புகள், இயற்கைகள், மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள். ஆனால் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனோடு கூட கர்த்தரை இடைபடுகிற நேரத்தில் 2 முறை வார்த்தைகள் வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அதே வார்த்தைகள் 3 முறை. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
அன்பானவர்களே, எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை 2 முறை வருகிறதானால் அது கனத்திற்குரியதாக கருதப்படுகிறது. 3 முறை அதே வார்த்தை திரும்ப வருமானால் அது ஒரு பரிசுத்தத்திற்குரியதாக, மேன்மையானதற்குரியதாக கருதப்படுகிறது. அதாவது தேவனுக்குரியதாக கருதப்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பரலோகத்தின் தேவனை குறித்து வேதம் எழுதும் பொழுதெல்லாம் மேன்மையாக, மகிமையாக எழுதுகிறது. அதற்கடுத்து மனிதனை குறித்து எழுதும் பொழுது அற்பமாக அல்ல, அவனையும் கனத்திற்குரியவனாகவே தேவன் கண்ணோக்கி பார்த்து பேசுகிறார், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன்னதமான தேவனை குறித்து சொல்லப்பட்ட பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 3 வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உலகத்திலே எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள் நம்பிக்கைகள், எத்தனையோ சமயங்கள், ஆனால் எந்த தேவன் பரிசுத்தமான தேவன் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் ஒரே ஒருவர் மாத்திரமே பரிசுத்தமானவர் என்கிற இலக்கணத்திற்குரியவராக இருக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற தேவன். சத்தமாமேன் சொல்லுங்களேன். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் உண்டு, இதிகாசங்கள் உண்டு, வேதங்கள் உண்டு, சரித்திரங்கள் உண்டு. எல்லா புஸ்தகங்களுக்கும் புக்ஸ் என்கிற பெயர் தான் உண்டு. ஆனால் நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு மாத்திரம் ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமம் பரிசுத்தமானது. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எதற்கு நான் இதை சொல்லுகிறேன்? தேவ ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. காரணம் என்ன? ஹோலினஸ் ஆஃப் காட். தேவனது பரிசுத்தம். பரிசுத்தம் எங்கே உண்டோ அங்கே தேவனது நிறைவு உண்டு. அதற்கு மாறாக பரிசுத்தம் எங்கே குறைவாக இருக்கிறதோ அங்கே நன்மைகள், மகிமை, ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கும். இந்த செய்தியோடு கூட நீங்கள் உள்வாங்கும்படி மிக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஏசாயா பார்க்கிறான், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய பரிசுத்தத்தின் மகிமை, அவருடைய பிரசன்னத்தின் நிறைவை தேவாலயத்தில் ஏசாயா பார்க்கிறான். போன வார செய்தியை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. துக்கத்தோடு, குழப்பத்தோடு, கவலையோடு தேவாலயத்துக்குள்ள நுழையிறவன் தேவனது பிரசன்னத்தை, மகிமையை பார்க்கிறான். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவாலயத்துக்கு போறாமா அன்னாள், அவளுக்கு வீட்டில் சதா பிரச்சனை. கூட பிறந்த பெனினாலோட அவளுக்கு பயங்கர சண்டை. புருஷன் எவ்வளவுதான் அன்பா பேசினாலும், எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவளுடைய இருதயத்தில் ஒரு துக்கம் நிரம்பி இருந்தது. ஓடுறா தேவனுடைய ஆலயத்துக்கு, கண்ணீர் விட்டு கதறி அழுது இருதயத்திலெல்லாம் இருக்கிறத ஊத்தி ஊத்தி ஜெபம் பண்றா. அவளுடைய வேதனையை, மன குமுறலை கொட்டுகிறாள். அவள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கவனியுங்கள் அருமையானவர்களே, முதல் அதிகாரத்திலே அன்னாள் கதறி அழுகிறாள். தேவாலயத்துக்கு போய் தன்னுடைய பிரச்சனையை, மன பாரத்தை எல்லாம் கொட்டுகிறாள். ஆனால் 2வது அதிகாரத்தில் அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரச்சனையோட தேவாலயத்துக்கு வந்தவா என் பிரச்சனையை மாத்திட்டாருனாலும் சொல்லிட்டு இல்லை, என் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை. பிரதர் அண்ட் சிஸ்டர், நிறைவு உன் வீட்டுக்குள்ள வரணுமா? அண்ணாளுடைய வீட்டில் இருந்த குறைவு நீங்கிச்சு, நிறைவு வந்துச்சு. காரணம் என்ன? அவ தன்னுடைய பிரச்சனையை மாத்திரம் பேசிட்டு இல்லை, அந்த பிரச்சனையை மாத்திரம் அவ அறிக்கை செய்து கொண்டு இருக்கல. அவ அறிக்கை செய்கிறா, என் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, நான் ஆராதிக்கிற என் தேவனை போல மகத்துவமானவர், பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை. சூலமித்தியால் சொல்லுகிறாள், என் நேசர் 1000 10,000ங்களில் சிறந்தவர். கண்ணு திறக்கணும். பிரதர் சிஸ்டர், பல பிரச்சனையோட சபைக்கு வரோம், வருகிறீர்கள் மாத்திரம் அல்ல, வருகிறோம். ஆனால் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. வெறும் பிரச்சனையை மாத்திரம் பேசிட்டு போயிட்டு இல்லை,
என் வீட்டு பிரச்சனை, என் குடும்பத்தில் அது, என் வேலையில் இது, என் உடம்புல இது. இதுக்கா சபை? நீ சபைக்குள்ள வந்தா தேவனது பிரசன்னத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. உன்னுடைய மன கண்கள் பிரகாசிக்கணும், அவருடைய மகிமையை தரிசிக்கணும். ஹல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்தோம், குழப்பம் கவலை ஊழியத்தில். மோசேக்கு பயங்கர கன்ஃபியூஷன், ஒத்துழைக்காத சபை மக்கள். நான் விலகி போறேன்னு சொல்ற ஆண்டவர், ரொம்ப ரொம்ப பிரச்சனை. உம்முடைய மகிமை எனக்கு காண்பி ஆண்டவரே. இப்படி தான் அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தையை நம்ம கடந்த வாரம் வாசித்தோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர். என்ன ஒரு அற்புதமான கண்ணு பார்த்தீங்களா? பிரச்சனையோட சபைக்கு வந்தவங்க மோசே, துக்கத்தோட ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சவங்க ஏசாயா, வாழ்க்கையே நொந்து போய் உள்ள நுழைஞ்சவங்க அன்னாளு. இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையே பேசிட்டு இல்லை. குடும்ப பிரச்சனை, வீட்டு காரியம், இதையே வாயில போட்டு அரைச்சிக்கிட்டு இல்லை. அவங்களுடைய வாய் கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்தது. அவருடைய கண்கள் மகத்துவமான தேவனை தரிசிக்க ஆரம்பித்தது. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே தகப்பனே, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களையும் பிரகாசமான கண்களாய் மாற்றுவீராக. சத்ருவானவன் ஆண்டவரே அந்த பிரகாசமான மனக்கண்கள் இராதபடி குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையே பேசுகிறவர்களாக, பெரிதாய் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் ஆலயத்துக்கு தாமதமாய் வருகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் குடும்பம் தான் பெரிதான பிரச்சனையாக இருக்கிறது. உலகத்தின் காரியங்கள் தான் அவர்களுக்கு ஆண்டவரே பெரிதாக தெரிகிறது. ஆனால் அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, மகத்துவமுள்ள தேவனை பார்ப்பார்களாக, வல்லமையுள்ள பரிசுத்தரை தரிசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது என்னங்க நிறைவானது? தேவனது சமூகம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனம் இருக்கிறது. என்ன நிறைவு? தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. உலக அன்பு குறைவானது பிரதர், உலகமே குறைவானது. இன்னைக்கு உலகத்துக்காக, மனுஷனுக்காக சபையை செகண்டரியா வைக்கிறோம். தேவ சமூகத்தை, பிரசன்னத்தை, ஆராதனையெல்லாம் தூக்கி 2வதா வைக்கிறோம். உலகத்தை, மனுஷனை, பணத்தை, பொருளை முதன்மையாக தூக்கி வைக்கிறோம். இஷ்டம் இருந்தால் சபைக்கு வரோம், அது வந்தாலும் ஒழுங்காக வர்றது கிடையாது, நேரமே கீப்பப் பண்ணுறது கிடையாது, ஆராதனையில் பங்கெடுக்கிறது கிடையாது, துதி ஆராதனையில் இருக்கிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் இதை ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன். உங்கள் ஊழியக்காரன் அப்படி கிடையாதுங்க. உங்கள் ஊழியக்காரன் அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, பிரசன்னத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கிறவன்னு கர்த்தர் அறிவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு மத்தியில் சொல்கிறேன், நிறைய ஊழியம் பாவம் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு வேலையை முடிச்சுட்டு, டியூட்டி முடிச்சுட்டு வராங்க. பாவம் கஷ்டம். நான் என் மனைவிக்கிட்ட கூட ஒரு சில டைம் சொல்கிறதுக்கு இல்லை. சொன்னால் என்ன பண்ணுவா தெரியுங்களா? போகாதீங்க இந்த மீட்டிங்க்கு, எதுக்கு இந்த உடம்பு வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிடுவா. ரொம்ப ரொம்ப பாடி பெயின், உடம்பு வலியில் கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், லீடர்ஸ் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். பயங்கர கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறது. காரில் போகிறதே எனக்கு அவ்வளோ பலவீனம்னா, பஸ் ஏறி போயிருந்தானே என்ன நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒத்துக்கவே முடியாது. பஸ் ட்ராவலிங்கெல்லாம் நான் போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப பாடுபட்டுருக்கிறேன். டீசலுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம போயிடலான்னு போயிருக்கிறேன். அலைச்சல் அதிகம். ஆனால் கர்த்தர் நிறைவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நான் எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறனோ அங்கே நிறைவு உண்டு. பிரதர் அண்ட் சிஸ்டர், ப்ளீஸ், கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் துக்கத்தை பார்க்கிறார். அவர்கிட்ட நிறைவு இருக்கிறது. ஆனால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் குறைவு? அவருடைய கரம் குறுகி போகவில்லையே, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லையே. அன்பானவர்களே, அந்த நிறைவை வாஞ்சியுங்கள். அந்த தேவ சமூகத்தை நீங்கள் தாகமாய் தேடுங்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், உங்களுடைய துக்கம் நீங்கும். தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டை நிரப்பும். யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கனத்தை கொடுத்து விழுந்து கிடந்தார்களோ அவருடைய வீடெல்லாம் மகிமையான ஆசீர்வாதத்தினால் நிறைந்தது. இப்பொழுதும் உங்கள் வீட்டில் கர்த்தர் அப்படியே செய்வாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க.
கொஞ்சம் இந்த வருஷத்துல உங்களுடைய ஆராதனை நீங்க தேவனுக்கு கொடுக்கிற நேரத்துல கொஞ்சம் கருத்தா இருக்கும்படி மிக மிக அன்போடு கேட்கிறேன். ஏனென்றால் இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவனை உறுதியான இடத்துல நான் ஆணியாக கட்டாவ போகிறேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான ஒரு சிங்காசனமாக பாத்திரமாக இருக்க போகிறான் என்று வாக்கு கொடுத்த தேவன் அதை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தேவன் ஒரு காட்சியை காட்டுகிறார். நான் பரிசுத்தமான தேவன், என்னுடைய பிரசன்னத்தினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது, என்னுடைய மகிமையினால் பூமியே நிறைந்திருக்கிறது. ஏன் இந்த காட்சியை காட்டுகிறார்? ஏசாயாவுக்கு ஏன் இந்த காட்சியை காட்டுகிறார்? இன்றைக்கும் ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏசாயாவை உணர்ந்து விட்டான். நாம் கடந்த வாரம் பார்த்தோம், ஐயோ நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். அதுக்கடுத்து அவன் ஒரு காரியத்தை சொல்றான், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறவன். அவனுக்கு ஒரு காட்சி உடனே புரிகிறது, தேசத்தில் பரிசுத்தம் குறைந்து கிடக்கிறது. வசனத்திற்கான ஒரு வைராக்கியம் இல்லை, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. நான் பரிசுத்தமானவர், என்னுடைய பரிசுத்தத்தில் குறைவில்லை. உசியா ராஜா மரித்தால் என்ன, ராஜாதி ராஜாவாகிய நான் உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய பிரசன்னமோ என்னுடைய மகிமையோ குறைந்து போகாது. ஆனால் எங்கே பரிசுத்தம் குறைகிறதோ அங்கே ஆசீர்வாதம் குறையும். எங்கே ஆண்டவருக்கான வைராக்கியம் குறைகிறதோ அங்கே பிரச்சனைகள், துக்கங்கள் அதிகமாகும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் வீடு எப்பொழுதும் நன்மையினால் நிறைந்திருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டிலே துயரங்கள், துக்கங்கள் நிறைந்திருக்க கூடாது. தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டும், தேவனுடைய மகிமை நிறைந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுகிறீர்களா? அப்படியானால் ஏசாயாவுக்கு ஒரு காட்சி ஆண்டவர் காட்டுகிறார். தேசம் முன்பு போல் இல்லை, ஜனங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இல்லை. இதே ஏசாயா மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார். 66ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். 6ஆம் அதிகாரத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற காட்சி ஏசாயாவுக்கு காட்டுகிறார். 66ஆம் அதிகாரத்திலே வானமே எனக்கு சிங்காசனம், பூமியை என்னுடைய பாதப்படி என்று தன்னுடைய மகிமையை இன்னும் விஸ்தாரமாக காட்டுகிறார். கவனியுங்கள் அருமையானவர்களே, 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சிங்காசனம், 66ஆம் அதிகாரத்தில் வானமே சிங்காசனம். அவ்வளவு மகிமையான தேவன், அவ்வளவு உயர்ந்த தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அவ்வளவு பெரிய தேவன் எறும்பை விட சின்னதா இருக்கிற நம்மளை நோக்கி பார்க்கணும்னா அவருக்கு நடுங்கணுமா? அவருடைய ஆலயத்தில் பயபக்தியா, அவருடைய பிரசன்னத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். அவனையே நான் நோக்கி பார்ப்பேன். திருச்சபைகளிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து விட்டது. பலிபீடங்களிலே வசனத்தை விதைப்பது, அறிவிப்பது குறைந்து போய்விட்டது. கட்டுக்கதைகள் பலிபீடங்களிலே பெருகிவிட்டது. ஜனங்களை சிரிக்க வைக்கக்கூடிய காரியங்கள் வந்துவிட்டது. சில பலிபீடங்கள் சினிமா பாடல்கள் பாடப்படுகிற இடங்களாய் மாறிவிட்டது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னொரு காட்சியை உங்களுக்கு முன்பாக காட்டுகிறேன். ஏசாயா ஆண்டவர் இந்த பரிசுத்தமான மகத்துவமான காட்சி காட்டுவதற்கு காரணம் என்னன்னா, தேசம் சரியில்லை, ஜனங்கள் எனக்காக வைராக்கியமாய் இல்லை, ஆதலால் தான் இந்த துக்கம், இந்த வேதனை என்று ஆண்டவர் சுட்டி காட்டிவிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அன்பானவர்களை, விரிவாக சொல்ல எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. உசியா ராஜா ஆவியிலே வாழ்க்கையை தொடங்கி மாம்சத்திலே முடிந்து போனவன்.
வாலிப வயதில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தவன். ஆனால் அவன் பலப்பட அவனுடைய தாழ்மை குறைந்து போனது, அவனுடைய அர்ப்பணிப்பு குறைந்து போனது, பெருமை அவனுக்குள் நுழைந்தது, மனமேட்டிமையும் கீழ்ப்படியாமையும் அவனுக்குள் புகுந்து கொண்டது. என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்துக்குள் நுழைந்து தூபம் காட்டுகிற காரியத்தை கையில் எடுக்கிறான். ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ராஜாவே, இது உமக்குரியதல்ல, இது எங்களுடைய பணி. நீர் தேசத்தை சுத்திகரித்து தேசத்துக்காக ஜனங்களுக்காக ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் நீங்கள் நடத்த வேண்டும். ஆனால் கீழ்ப்படியாமை, மனமேட்டிமை. கவனியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமா தேசத்துல துக்கம்? ஏன் ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படியாம? தலைவன் பாவம் செய்வான், ஆனால் பிரச்சனைகள் குடும்பத்தை தேசத்தை ஆளுகை செய்யும். குடும்பத்தில் தலை சரியில்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போ இன்னொரு வசனத்தை சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். 2 நாளாகவும் 27 அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு சொல்ற வசனம் கடைசி முடிக்கிறது, ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டான், தன்னை கெடுத்து கொண்டான். ஆதலால் அவன் மரித்து அவனுடைய மகன் யோதாம் ராஜாவாகிறான். காட்சி தேசத்தில் எப்படி இருக்கிறது? ஜனங்கள் இன்னும் அதிகமாய் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தானே இருக்க முடியும். பிரதர் சிஸ்டர், நீ தேவனது நாமத்தின் வைராக்கியமாய் நீ இருந்து கர்த்தருக்காக நீ நிப்பாயானா அதனுடைய பலனை அனுபவிப்பாய். நீதி உனக்கு வரணும்னா அந்த நீதியை விதைக்கணும், அப்பதான் நீதி நடக்கும். ஆனால் இவன் உசியா பாவம் செய்தான், பெருமை கொண்டவனாய் மாறினான். மனமேட்டிமை அவனுக்குள் கீழ்ப்படியாமையை கொண்டு வந்தது. ஆசாரியர்களையே எதிர்த்து நிற்கிறான். அந்த ஆசாரியர்கள் தான் இவனை ராஜாவாக்கினார்கள் 16 வயதில். ஆனால் அவனுக்கு பலம் வந்தபோது, அவன் பெருகின போது, அவன் எல்லாவற்றையும் எதிர்க்கிறவனாய் மாறினான். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் இன்னும் உன்னை பெருகச் செய்வாராக, இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வரைக்கும் உன்னை சமுதாயத்தில் அந்தஸ்தில் எல்லாவற்றிலும் உயர்த்தின தேவன் இன்னும் உயர்த்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை இதுவரை நடத்தி கொண்டிருந்த தேவன் இன்னும் 1000 மடங்கு உன்னை பெருகச் செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், அவன் எவ்வளவு பலப்பட்டானோ அவ்வளவு மனமேட்டிமையானான் என்று உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் என்ன? பரிசுத்தம் விலகியது, தாழ்மை விலகியது, கீழ்ப்படிதல் விலகியது, பாவம் உள்ளே நுழைந்தது, பெருமை உள்ளே நுழைந்தது, கீழ்ப்படியாமையும் எதிர்த்து நிற்கிற சுபாவமும் உள்ளே நுழைந்தது. அவன் மாத்திரம் கேடு உண்டாக்கி கொள்ளவில்லை, தேசத்துக்கும் கேடு உண்டாக்கி கொண்டான். எந்த தேசத்தை ஆசீர்வாத பாதையிலே நடத்தினானோ அதே தேசத்தை கெட்டு போகும்படி அவன் காரணமாய் மாறிவிட்டான். அன்பானவர்களே, நான் ஒன்றை சொல்லி நான் கடந்து போக விருப்பப்படுகிறேன். தேவனது ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கணும்னா, அவருடைய வல்லமை நாளுக்கு நாள் அதிகமாக வெளிப்படணும்னா, ஆண்டவர் ஏசாயாவுக்கு தன்னை காட்டுறாரு, நான் பரிசுத்தமானவர். எங்கே பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் உண்டோ, எங்கே என் வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அர்ப்பணிப்பு உண்டோ, அங்கே என்னுடைய மகிமையான சிங்காசனம் வைக்கப்படும். சத்துரு எத்தனை போராடினாலும் அவர்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உலக பிரகாரமாக பல ஆசீர்வாதங்களுக்குள் வளர்ந்திருக்கிற நீங்கள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், பரிசுத்தம் நாளுக்கு நாள் பெருகுகிறதா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார்.
எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ப்ராசஸ் இதுதாங்க. இந்த வழியில தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாயின் கற்பத்தில் கர்த்தர் முன்குறிக்கிற தேவன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறிக்கிற தேவன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நம்ம தாயின் கற்பத்தில் முன்குறிச்சாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிச்சாருன்னு சொல்ற வேதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் நம்மளை சந்திச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய 17 வயதில் கர்த்தர் என்னை சந்தித்தார். உங்கள் எல்லாரும் கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் சந்தித்து தம்முடைய சிலுவை அன்பை உங்களுக்கு காட்டி அன்பினாலே அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அழைத்த தேவன் அதற்கடுத்து என்ன ப்ராசஸ்குள்ள கொண்டு போறாரு? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். சபையில் அப்படியே வந்துட்டு போறது கிடையாது. நாளுக்கு நாள் நீதிமான் என்கிற அந்த நிலையில வளர்றது. நீதிமான் என்பது ஒரே ஒரு இடம் அல்ல, அது ஒரு வளர்ச்சி. ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் அந்த நீதியை துவங்குகிறார்கள். யார் யார் ஞானஸ்தானத்தை தள்ளுறாங்களோ அவர்கள் இன்னும் தேவ நீதியை நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம். லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான் ஞானஸ்தானம். சபைக்கு வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வந்துடாது. நிறைவான ஆசீர்வாதம் பரலோகம் எப்படி அப்படியே வஸ்திர தொங்கலால நிறைகிறதோ, பூமி அனைத்தும் மகிமையினால் நிறைகிறதோ, அந்த நிறைவான ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரணுமா, அந்த மகிமை உங்க வாழ்க்கையை நிறைப்பணுமா, வசனம் சொல்லுகிறது எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்றார்? மகிமைப்படுத்துகிறார். ஸோ மகிமைன்றது முன்குறிச்ச ஒன்று கிடைக்கிறது கிடையாது. முன்குறித்து அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி அதுக்கடுத்து தான் மகிமையினால நிரப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சார்மா? பிரதர் சிஸ்டர், நம்ம இந்து குடும்பமா கிறிஸ்தவ குடும்பமா தெரியல, கர்த்தர் நம்மளை தாயின் கற்பத்தில் முன்குறிச்சார். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காலத்தில் நம்மளை அந்த சிலுவையின் அன்பை கொடுத்து நம்மளை அழைச்சார். ஹல்லேலூயா. சபைக்கு வர வைத்திருக்கிறார். இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி கொண்டே இருக்கிறார். ஞானஸ்தானம் தான் ஃபர்ஸ்ட் படிக்கட்டு. இயேசுவை நான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை, இவர் ஒருவரே கண்மலை. அண்ணால் சொல்றாப்பார், இவரை போல ஒரு தெய்வன் உலகத்தில் இல்லவே இல்லை. அப்ப நான் என்ன செய்ய போகிறேன்? என் இயேசுவின் பிள்ளையாய் மாறப்போகிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க போகிறேன். ஞானஸ்தானம் தான் ஃபர்ஸ்ட் படிக்கட்டு. இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் படிக்கட்டிலேயே காலை வைக்காம நீதிமான் என்கிற நிலையை ஒருத்தர் அடையலை. அப்படின்னா அந்த மகிமைப்படுத்துவேன் என்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள ஒன்றும் அவங்க வரலன்னு அர்த்தம். ஸோ உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஒவ்வொரு வசனத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் எடுப்பது, ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஓகே அப்படின்னு இல்லை. நாளுக்கு நாள் பரிசுத்தம், நாளுக்கு நாள் ஆண்டவருடைய அந்த பூரணத்தை நோக்கி, முதிர்ச்சியை நோக்கி நம்ம கடந்து போக நிச்சயமாக சொல்கிறேன் பிரியமானவர்களே, ஏசாயாவுக்கு ஆண்டவர் காட்டினார் பாருங்க, அந்த மகிமையினால் உங்கள் வீட்டை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. எவ்வளவு சத்துரு போராடட்டுமே, சவால் விடுகிறேன், கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய தேவனை போல மகத்துவம் உள்ளவர் யாரும் இல்லை, பெரியவர் உயர்ந்தவர் யாரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் உங்க வீட்டில் ஒரு சிங்காசனம் போட்டு உட்காரணுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்ன தேவன் உங்க வீட்டில் சிங்காசனம் போட்டு உட்காரணும். பாவம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சிங்காசனம் இருக்காது. அவருடைய வசனத்துக்கு நடுக்கும், அவருடைய பிரசன்னத்தில் தாழ்த்துறது. இந்த சபையில் கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. தேவனது சமூகம், ஏதேன் தோட்டம், ஆதாம் ஏவாள், நிறைவான ஆசீர்வாதம், ஒரு குறைவும் இல்லை. நல்ல அழகான வாழ்க்கை, அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தின் மகிமை, ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தாங்க. ஆனால் எப்போ உள்ள பாவம் நுழைந்ததோ, எப்போ கீழ்ப்படியாமை உள்ளே நுழைந்ததோ, அந்த நிறைவு விலகிவிட்டது, மகிமை விலகிவிட்டது. வருத்தம், சஞ்சலம், வேதனை, கண்ணீர் ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்துடுச்சு. ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை போல அவருடைய வாழ்க்கை மாறுச்சு. ஏன் இந்த நிலை? என்றைக்கு அந்த பரிசுத்தம் குறைகிறதோ, பாவம் நுழைகிறதோ, அன்றைக்கு நிறைவு நீங்கும், குறைவு ஒட்டிக்கொள்ளும், சாபம் தொடரும், மகிமை விலகி போய்விடும்.
ஏசாயாவுக்கு கர்த்தர் காட்டுறார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த நிறைவை கர்த்தர் காட்டுறார். நிறைவு, தேவனுடைய நிறைவை பார்க்கிற ஏசாயா தன்னை பார்த்துட்டு சபையை பார்க்குறான், குடும்பத்தை பார்க்குறான், தேசத்தை பார்க்குறான். சரியில்லை ஆண்டவரே, நானும் சரியில்லை, என் குடும்பமும் சரியில்லை, என் தேசமும் சரியில்லை. இந்த காலவெளியிலே நானும் கதறுகிறேன், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், உமது ஊழியக்காரனாகிய என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என் திருச்சபை மக்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் சரியில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நின்று சொல்றோம்ப்பா, நாங்க இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். நிறைய ஆசீர்வாதங்கள் குறைந்திருப்பதற்கு காரணம் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நிறைவான நீர் வரணும்னா எங்க கிட்ட இருக்கிற அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. பிரைஸ் தி லார்ட். நான் இறுதியா முடிக்க விருப்பப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏசாயா கிட்ட காட்டுறார், நீ சரியில்லை, சபையும் சரியில்லை, தேசம் முழுசும் கெட்டு போயிருக்கு, அதனால் நான் இனிமேல் பட்டு உங்களை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லலை. நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் பரிசுத்தமானவர் மாத்திரமல்ல, அவர் அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஏசாயாவுக்கு அடுத்து ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு திரளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். எத்தனை அற்புதமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குற்றம் சாட்டி தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து நீ தகுதியற்றவள் என்று தள்ளி விடுகிறவர் அல்ல, துரத்தி விடுகிறவர் அல்ல. அவரிடத்தில் வருகிறவர்களை ஆசையாய் அரவணைத்துக் கொள்ளுகிறவர். அப்படி அரவணைக்க முடியாதபடி காணப்படுகிற அந்த பாவ கரைகளை நீக்க வேண்டும் என்பதற்காகவே தமது சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு கர்த்தர் அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்றார், ஏசாயா உண்மையாதான் பாவம் தான் இவ்வளவு பிரச்சனை காரணம், ஆனால் நான் உனக்கு ஒரு கிரேஸ், உனக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறேன். ஏதோ உன்னை நான் சுத்திகரிக்கிற தேவன், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், உன்னை தகுதிப்படுத்தி நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்றார், ஹல்லேலூயா. பல தடைகள் பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை தகுதிப்படுத்தி என் திட்டங்களை உங்கள் வீட்டிலேயும் இந்த திருச்சபையிலும் நான் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கிற தேவன், அக்கினி தழலினாலே ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவுகள் வந்து எல்லார் மீதும் அமர்ந்தது. ஹல்லேலூயா. அமருவதாக. ஆமென் சொல்லுங்களேன். சபைன்றது எது? தேவனது மகிமை இறங்கி வரணும், தேவனுடைய பிரசன்னம் நிறையணும், நம்ம சுத்திகரிக்கப்படணும், அவருடைய வல்லமைக்கு சாட்சிகளா மாறணும். ஆண்டவரே இந்த திருச்சபை அப்படியே மாற்றுவீராக. ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். பிரதர் சிஸ்டர், உங்களில் யாரும் தாழ்வு மனப்பான்மையில் குற்ற மனசாட்சியில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் உட்பட எல்லாருக்குள்ளும் ஒரு குறைய கர்த்தர் அனுமதிச்சிட்டார். நீங்கள் ரோமர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெருமை பிடிச்ச ஒரு குணம் மனுஷன் யாருன்னா யூத இனம். அந்த யூத இனத்துக்குள்ள என்ன பெருமை தெரியுமா? என் தேவன் எனக்கு சொந்தம், யெகோவா தேவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த பைபிள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உலகம் முழுவதும் அசுத்தமான ஒரு மிருகத்துக்கு ஒப்பானவர்கள், ஆனால் நாங்கள் மாத்திரமே பரிசுத்த ஜாதி. பெருமை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்களையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாழ்மை இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் நடுக்க இருக்கணும், எல்லாரும் கீழ்ப்படுதலுக்குள்ள வரணுன்றதுக்காக ஆண்டவர் எல்லாரையும் அடைத்து போட்டார். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு வாஞ்ச தாகம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் அப்பா,
ஆனால் நீர் நிறைவை தருகிறவர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தத்தை உண்டாக்குகிறவர், தகுதிப்படுத்துகிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆதலால் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுந்து போயிருந்தாலும், மனிதன் வேண்டுமானாலும் உங்களை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கலாம், பார்க்கும் போதெல்லாம் உங்களை குறை கூறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வானத்திலிருந்து கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு நெருப்பு தழலை நீட்டி ஏசாயாவின் மூலமாய் சுத்திகரித்த தேவன் இந்த புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய சொந்த குமாரன் மூலமாய் நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு நமக்கு இன்னும் அதிகமாக மேன்மையானதாக இருக்கிறது. ஏனென்றால் மிருகங்களின் ரத்தம் அல்ல, பறவைகளின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சொல்ல போனால் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குதுங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை இன்னும் தடுமாற கீழே விழ வைத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் அந்த சதி திட்டத்திலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நாம் எல்லாரும் முழங்கற்படியிடலாமா? பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களா? ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்காக வசனங்களை எடுக்க வேண்டும் என்றால் வேதாகமம் முழுவதும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் லேவியராகமம் 11:45 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் கடவுள்னு சொல்றதுக்கு என்னுடைய குல தெய்வம், எனக்கு பிடிச்ச தெய்வம்னு ஒரு தெய்வத்தை நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனா என் கரத்தை பிடிச்ச ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தேவனாய் இருக்கும்படி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விக்கிரங்கள் அல்ல உன்னுடைய தேவன், ஓ மனிதனுடைய கற்பனைகள் அல்ல உன்னுடைய தேவன். நானே உன் தேவன், நானே உன்னை தாயின் கற்பத்திலே படைத்த தேவன், நானே உன்னை அழைத்த தேவன், நானே உன்னை நீதிமானாக்குகிற தேவன், நானே உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன். கரங்களை நல்ல தட்டி ஆவியில நிறைந்து இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த திருச்சபையில பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவரே, சகோதரர்கள் சகோதரிகள் யாவரையும் கர்த்தர் தொடுவீராக. நான் உன் தேவனாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. உங்களை எகிப்திலிருந்து நான் வரப்பண்ணினேன், உங்களை நான் வேறு பிரித்தேன், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை வேறு பிரித்தேன். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எத்தனையோ ஆண்டவரே மக்களுக்கு மத்தியில் என்ன தெரிந்தெடுத்ததற்கு காரணம் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. இதுதான் 1 கொரிந்தியரில் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் மத்தியிலே உலாவுவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுவீராக, எங்கள் மத்தியில் இருக்கிற குறைவுகளை சரி செய்வீராக. ஆண்டவரே, தேசத்தில் பரிசுத்தம் குறைச்சல், ஆண்டவரே தேவ ஆலயங்களிலே அர்ப்பணிப்பு குறைந்து போயிருக்கிறது. ஆனால் எங்கள் தேவன் பரிசுத்தமானவர், அவருடைய மகிமை குறையவில்லை, அவருடைய வல்லமை குறையவில்லை. கரங்களை தட்டி இந்த சபையை தேவ மகிமை நிரப்புவதாக, குறைவுகள் எல்லாம் நீங்குவதாக. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கொஞ்சம் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிறதான பாவம், அக்கிரமம். ஆண்டவர் தூக்கி போட்டுள்ள இதோ இந்த அக்கினி தொழல் தொட்டதுனால உன் பாவம் நீங்கினது, உன்னுடைய அக்கிரமம் சுத்திகரிக்கப்பட்டது. நீ என்னுடையவளாய் இருக்கிறாய். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இப்பொழுதும் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே.
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடி ஆராதிப்போமா. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை 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 அப்பா அப்பா நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த பிரசன்னம் எங்கள் ஆலயத்தை நிரப்பட்டும். இந்த ஆலயத்திற்குள் வருகிற நாங்கள் அந்த பரிசுத்தத்தின் மகத்துவத்திற்குள் எங்களை அர்ப்பணித்து விட உதவி செய்துள்ளோம். அந்த நிறைவு வரும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் மாறட்டும். பரிசுத்தம் உண்டாக உண்டாக அடுத்து தேவன் ஒரு காட்சியை காட்டுகிறார். பூமி அனைத்தும் அவரது மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்கே பரிசுத்தம் பெருகுகிறதோ அங்கே தேவனது வல்லமையும் மகிமையும் நிச்சயமாக பெருகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழியும். ஆண்டவரே, எங்களை அப்படியே ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த சபை என்பது ஒரு கெட் டுகெதராக இருந்துடக்கூடாது, மத சடங்காக இருக்கக்கூடாது. உம்மை தரிசிக்கணும். அண்ணால் பிரச்சனையே பேசிட்டு இல்லை, மோசே குழப்பமான அந்த ஊழியத்தை குறிச்சே சொல்லிட்டு இல்லை. என் தேவனை போல பரிசுத்தமானவர், மகத்துவமானவர், கண்கள் திறக்கப்பட்டது போல எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய மகிமையை காணட்டும். ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்தரிக்க கிருபை தாரும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord.